வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயலாமை சரிங்களா? இயலாமை இப்போது இந்த ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மகரிஷி பேசியிருப்பார். நீங்கள் அவருடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அவர் என்னென்ன ஃபீல் பண்ணாரோ அதெல்லாம் சொல்லியிருப்பார். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய குரு பாபா தான். நீங்கள் ஓகேங்களா? அவர் மூலமாக தான் நான் செயல்படுறேன். ஓகேங்களா? அப்போ பாபா சொல்ல கருத்துக்கள் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இப்போது நான் என்னென்னா இயலாமையே சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இயலாமைங்கிறது ஏன் வருது? இயலாமைங்கிறது இது ஏன் வருது? முதல்ல இயலாமைனா என்ன? இயலாமைனா என்ன? நம்ம நினச்சதே நம்மளால் செய்ய முடியல. நம்ம செய்ய முடியல. நம்ம இஷ்டப்படி நம்மளால் இருக்க முடியல, வாழ முடியல, செயல்பட முடியல. அதான் பார்த்தீங்கன்னா இயலாமை இல்லையா? இந்த இளமைக்கான காரணங்கள் பல வகையாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் பொழுது பல வகையாக உண்டாகும். இதால் நம்ம பிள்ளைங்களால் உண்டாகும், இல்லை இந்த சொசைட்டினால் உண்டாகும், இல்லை நம்ம சொந்தக்காரங்களால் உண்டாகும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னாலும் உண்டாகும் இல்லைங்களா? என்ன இல்லை நம்ம மனைவினால் உண்டாகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல விதமான மனிதர்களால் இந்த இயலாமைங்கிற அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் அதுக்கு தான் நான் சொல்கிறது, நீங்கள் யாரையுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. புரியுதுங்களா? நான் ஏன் இதை பற்றிலாம் நான் சொல்கிறேன், பேசுகிறேன்னா, ஏன்னா எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லலை. சொல்லாதனால நான் சஃபர் ஆனேன். புரியுதுங்களா? அதனால் மற்றவங்க என்ன மாதிரி சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? தேவையானவங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேவையெல்லாம் விட்டுடுங்க. இப்போது இந்த இயலாமை ஓகேங்களா? இயலாமை எப்படி இது நம்ம ஓவர் கம் பண்ணி நமக்கான வாழ்க்கையை நம்மளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செயல்பட முடியுங்க. அதுதானே உண்மை இல்லையா? அப்போ தான் நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு திருப்தியாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு நிம்மதி இல்லையா? அந்த நிம்மதியாக நம்ம இருக்க முடியும், வாழ முடியும் இல்லைங்களா? முதல்ல மற்றவங்களை நம்புறத முதல்ல நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு பார்த்தீங்களா? கணவனாக இருந்தாலும், இல்லை மனைவியாக இருந்தாலும், இல்லை பிள்ளைங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே சரிங்க, நம்ம ஃபேமிலிக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் இப்போ இருக்கக்கூடிய இந்த மீடியா விஷயம், இந்த மீடியா இதில் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா, நம்ம யாரையும் டோட்டலாக நம்பாதீங்க. நீங்கள் நம்மளை நம்புங்க, உங்களை நம்புங்க. சரியா? நான் அவங்க சரியானதாக தான் நான் சரியாக இருப்பேன், இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பு நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஏமாற்றங்கள் வருது. இந்த ஏமாற்றங்களை சரி பண்ண முடியாமல் போவதனால தான் அப்படி போய் 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 ஏமாற்றங்களால் நம்ம சோர்ந்து போயிட்டு தான் இந்த இயலாமே வருதுங்க இல்லைங்களா? அதுதான் உண்மை. நான் அதுக்கு தான் சொல்கிறது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சரிப்பட்டு பாருங்களேன்.